பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் யார் இந்த சீசன் 9ல டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டு இருக்கு. பலரும் சோஷியல் மீடியால கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் ஆவார்னு பேசிட்டு வர நிலையில ஒரு தகவல் ஒன்று சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட நிலையில சுபிக்ஷாவும் கடந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்ல கானா வினோத், சபரி, விக்கல்ஸ் விக்ரம், திவ்யா கணேஷ், அரோரா, சாண்ட்ரான்னு இவங்களுக்குள்ளதான் இப்ப போட்டி போயிட்டு இருக்கு. அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சதுனால அடுத்ததா பணப்பெட்டி 2.0 டாஸ்க் போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல ரொம்ப வித்தியாசமான முறையில இந்த பணப்பெட்டி டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. இந்த முறை ஹவுஸ் மேட்ஸ் டாஸ்க விளையாண்டு பணப்பெட்டியில காசை சேர்க்கிற மாதிரி டாஸ்க் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில கானா வினோத் 18 லட்சம் கேஷ் பாக்ஸை எடுத்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியேறி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கானா வினோத்தோட இந்த முடிவு பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவர் இப்படி அவசரப்பட்டுட்டாரேன்னு சோஷியல் மீடியால பலருமே புலம்பிட்டு வரதையும் பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் கானா வினோத் 18 லட்சம் எடுத்துட்டாரு, ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி கானா வினோத் 18 லட்சம் பணத்தோட பிக் பாஸை விட்டு வெளியே போனது உண்மையா இருக்கும் பட்சத்துல சபரி டைட்டில் வின்னர் ஆக அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அர்ச்சனா எப்படி வைல்ட் கார்டுல வந்து டைட்டில் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி திவ்யா டைட்டில் வின்னர் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கானா வினோத் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம விட்டுட்டாருன்னு அவரோட ஃபேன்ஸ் மற்றும் பிக் பாஸ் ஆடியன்ஸ் வருத்தப்பட்டு பேசிட்டு வராங்க. இன்னும் சிலர் இந்த தகவல் ரூமரா இருக்கணும், கானா வினோத் டைட்டில் வின்னர் ஆக எல்லா தகுதியும் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கானா வினோத் 18 லட்சம் பணத்தை எடுத்து பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே வந்தது உண்மையா இல்லையா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.